Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம வெங்காயத்தாள் வச்சு வடை பண்ண போறோம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வடை. இதுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிள் இதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து இந்த மேல் இது மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பொடி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம். கடலை பருப்பு வந்து ஒரு 2 கப் ஊற வச்சிருக்கேன் நான். ஒரு 2 hours ஊற வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா மிளகாய், உப்பு, வெங்காயத்தாள், கடலை பருப்பு இவ்வளவுதான். தேவைப்பட்டதுன்னா நம்ம இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த மசால் வடை மாதிரி வரதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் சேர்க்கலாம். இதுலயே வெங்காயம் இருக்கிறதுனால இதுவே போதும். வெங்காயம் தேவையில்லை. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே எக்ஸ்ட்ரா தான், நம்ம இஷ்டம் தான். ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெங்காயத்தாளையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துன்னு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சாச்சு. இதுலேயே நான் மிளகாயும் உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வெங்காயத்தாளும் வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கியாச்சு. அந்த ஒயிட் பார்ட்டு க்ரீன் பார்ட் ரெண்டுத்தையுமே பொடி பொடியாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மாவும் வெங்காயத்தாளையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அரைக்கும் போது திட்டமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அரைப்படலைன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம சப்போஸ் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு வந்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கிறிஸ்பாகவும் வரும். சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்ப்னஸ் நல்லா தான் இருக்கும். அரிசி மாவு தேவையில்லை. சப்போஸ் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ வந்து கடாயில் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக உருண்டையை தட்டி போட வேண்டியதுதான். ஒரு பக்கம் செவந்த உடனே அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்கிற மாதிரி பார்த்து எடுக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துட வேண்டியதுதான். எப்போவுமே வடை எல்லாம் சுடும்போது எடுக்கிற ஸ்டேஜில் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு அடுத்த ஈடு போட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியமோ ஹை ஃப்ளேமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிம் பண்ணிட்டேன். நான் இந்த வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ வெங்காயத்தாளுக்குன்ட்டு ஒரு ஸ்மெல் உண்டு. இப்போ இந்த வடை வந்து அந்த மாதிரி அந்த ஸ்மெல்லை தூக்கி கொடுக்கும். வெங்காயத்தாள் வடை, வாழைப்பூ வடை இதெல்லாம் வந்து வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டை லவங்கம் எதுவுமே தேவையில்லை. இதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் உண்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா மசால் வடை மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது வெறும் வெங்காயத்தாள், மிளகாய், உப்பு, கடலை பருப்பு அவ்வளோதான். இந்த மாதிரி நாளாக போட்டு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே செஞ்சிங்கன்னா உள்ளே நல்லா வேகும். ஹை ஃப்ளேம் பண்ணிட்டிங்கன்னா தீஞ்சிரும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்தப்புறம் எடுத்துடலாம். இந்த வெங்காயத்தாள் வடைக்கு வந்து ஒயிட் சட்னி நல்ல காம்பினேஷன் தான். யூஸ்வலாக ஒயிட் சட்னி, சாம்பார் இதுதான். சாஸ் வச்சும் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த வெங்காயத்தாள் வடையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.